இங்கே இருக்கிறதுலையே வந்து டிஆர் சார்கிட்ட பழகின அனுபவம் குறைச்சலாகிறது நான் தான் நினைக்கிறேன். ஆனால் நான் குறைச்சலாக பழகியிருந்தா கூட கூட இருந்தவங்க நிறைய பேர் வந்து எல்லாருமே டிஆர் அவர் கூட இருந்தவங்க. அதனால் எப்போவுமே அவரை பற்றி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய பெருமைகள், அவருடைய என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. இன்னும் என்னை விட பூர்ணிமாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம். ஜெயந்தி அவங்கக்கிட்ட வந்து பூர்ணிமா சொல்லி அனுப்பிச்சாங்க, என்னுடைய வாழ்த்தை சொல்லுங்கள், வர முடியாதுக்கு வருத்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த நவராத்திரி குழு அது இதில் எல்லாம் கலந்துக்கிறதுனால ஃபேமிலி விஷயங்கள் எல்லாமே என்னை விட அதிகமாக தெரிஞ்சிருப்பாங்க. எனக்கு டிஆர் சார் வந்து அறிமுகமானது அப்படிங்கிறது வந்து நான் அந்த 7 நாட்கள் படம் எடுத்தப்போ அது நாச்சிப்பன் ஜெயராம் ஐயர் 2 பேர், ஏஎல்எஸ் நாச்சிப்பன் ஜெயராம் ஐயர், அவங்க வந்து டிஆர் சார் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு மரியாதை பக்தி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க மூலமாக தான் என்னை கூப்பிட்டு போய் என்னை டிஆர் சார்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி அறிமுகப்படுத்தும் போது நாச்சிப்பனும் ஜெயராம் ஐயர்னு சொன்னாங்க, இந்த மாதிரி இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே எங்களுக்கு படம் செய்கிறேன்னு சொல்லி வார்த்தை கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ வந்து அந்த வார்த்தையை காப்பாற்றுற மாதிரி இப்போ இந்த அந்த 7 நாட்கள் படம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அப்போது டிஆர் அவர்கள் சிரிச்சுக்கிட்ட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட ஒன்று தனியாக சொன்னார். என்னன்னா, வார்த்தை கொடுக்கறது பெருசல்ல, ரொம்ப யோசிங்க வார்த்தை கொடுக்கறதுக்கு முன்னால். அப்படி யோசித்தாலும் கடைசியில் வந்து வார்த்தை கொடுக்க முன்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது வார்த்தையை காப்பாற்றுறேன் அப்படின்னு அந்த முடிஞ்ச வரைக்குங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுக்கோங்க, அதுதான் சேஃப்டி அப்படின்னு சொன்னார். ஏன்டா இப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் வார்த்தை கொடுக்கறத பற்றி அவ்வளோ தூரம் அவர் சொன்னதுங்கிறது வந்து அப்புறம் லைஃப்பில் வரும்போது, நடைமுறையாக வரும்போது அதே சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வருது என்ன அப்படிங்கிறது. இப்போ அந்த நாச்சிப்பன் ஜெயராம் ஐயர்களுக்கு வந்து அந்த 7 நாட்கள் படம் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது, நான் டைரக்டராக வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா எங்கள் டைரக்டர்கிட்ட படம் பண்ணணுன்னு வந்தாங்க. எங்கள் டைரக்டர் சூழ்நிலை எனக்கு தெரியும், இப்போதைக்கு முடியாதுங்க, நான் டைரக்டராக வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ தடவை வர்றதுனால உங்களுக்கு படம் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் வருவேன் வந்து பண்ணுறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் வந்து சார் நீங்கள் இப்படி ஒன்று சொன்னீங்களே அப்படின்னாரு. கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆர்டரில் வந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்தது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்து அவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பூஜை போடலான்னு சொல்லும்போது நடுவில் திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் வந்தார். அது ஒரே பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லைங்க, நான் உங்களுக்கு வார்த்தை கொடுத்துட்டேன், அது சரியாக வராது, இவங்களுக்கு அப்புறம் வேணால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது இல்லை ஒரே பேமெண்ட்டு சிங்கிள் பேமெண்ட்டு அப்படின்னு நான் நினச்சே பார்க்காத அளவுக்கு அந்த நேரத்துலேயே 40 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த மாதிரி பேமெண்ட்னாரு. சாரிங்க நான் சொல்லிட்டேன், அதனால் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். என்னென்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு அடுத்த நாள் வந்து 2 நாள் என் பின்னாலேயே சுற்றிட்டு இருந்தார். 3ஆவது நாள் வந்தோடனே அதுக்கப்புறம் நாச்சிப்பன் ஜெயராம் ஐயரே வந்து, சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த படம் பண்ணிவிட்டு அப்புறம் எங்களை பண்ணுங்கள், எங்களுக்கு அடுத்தது வேண்டாம், அந்த படம் பண்ணிவிட்டு எங்களுக்கு பண்ணுங்கன்னு. இல்லைங்க உங்களுக்கு தான் நான் வார்த்தை கொடுத்தேன், அதுதானே, எல்லாம் கரெக்டுங்க, ஆனால் அம்மா அவங்க கூப்பிட்டாங்க, நீங்கள் என்ன பெருசாக அட்வான்ஸ் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல, ஆனால் பாருங்கள் எங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறோம், இப்போ இந்த பேமெண்ட் வாங்கினோம்னா எங்களுக்கு வந்து சொந்த வீடே வாங்குகிற அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் எல்லாம் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லாமல் நாச்சிப்பன் ஜெயராம் ஐயர் வந்து என்கிட்ட வந்து, இல்லை சார் நீங்கள் பரவாயில்ல உங்களுக்கு பண்ணிவிட்டு அடுத்தது அவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் டிஆர் அவர்கள் சொன்னது, அது வார்த்தை கொடுக்கறது பெருசு இல்லை, நம்ம அதை காப்பாற்றணும்னு நினச்சா கூட நம்மளையும் மீறி சில சூழல்கள் வந்து வரும்போது அது தவிர்க்க முடியாததாக வந்து மாட்டிக்கும். இதே மாதிரி ஏவிஎம்லேயும் வந்து எனக்கு இங்கே ராஜேஸ்வரி இதில் நடக்கிறதுனால சொல்கிறேன். ஏவிஎம்மில் வந்து
முந்தானை முடிச்சு படம் கமிட் ஆகும்போது நான் முதல் படம் 2வது படமெல்லாம் வந்து கங்கை அமரன் செஞ்சார். அதுக்கப்புறம் விஸ்வநாதன் இளையராஜா அப்படின்னு போனதுனால கங்கை அமரன் கொஞ்சம் பெண்டிங்லேயே இருந்தார். ஆனால் என்னென்ன முதல் 2 படம் நான் தானே இருந்தேன், என்னென்ன விட்டீங்களே அப்படின்னாரு. இல்லை ஒரு பெரிய படம் வரும்போது உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமர்கிட்ட சொன்னேன், வெயிட் பண்ண அமர்னு. அப்போ ஏவிஎம் கமிட் ஆன உடனே அமர் நீ தான் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து உட்காந்து கதையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் சரவணன் சார், பாலசுப்ரமணியம் சார் இவங்களையெல்லாம் உட்கார வச்சு, குமரன் சார்லாம் உட்கார வச்சு கதையை சொன்னேன். கதை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் அவங்க 3 பேர் தனியாக ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவங்க வந்து எங்கிட்ட வந்து, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது பிரமாதமாக இருக்குது, ஒரு கிராம கதை, அதனால் இளையராஜா மியூசிக்காக இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னாங்க. நான் மன்னிச்சுக்கோங்க, நான் வார்த்தை கொடுத்துட்டேன் அமர்கிட்ட, அதனால் சரியாக வராது. இல்லை சார், படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இளையராஜா அப்படின்னு சொன்னோம்னா இது கன்ஃபார்ம்டாக சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆயிரும், படத்துக்கு மிகப்பெரிய இதாக இருக்குன்னா இதுக்கெல்லாங்க அமர வச்சே நான் முயற்சி பண்ணுறேன், நல்ல பாட்டாகவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை சார் நல்லா யோசிங்கன்னா, நான் யோசிக்கிறது ஒன்றுமே இல்லை, நான் வார்த்தை கொடுத்துட்டேன் சாரி அப்படின்ட்டேன். அதுக்கப்புறமா அமர் வந்தார், அண்ணன் உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு. ஒன்றும் பார்க்கணுங்கிறது எனக்கு ஒன்றும் இல்லை, நீ தான் அமர் மியூசிக் பண்ணுற. இல்லைண்ணே, அது சம்மந்தமாக தான் பேசுகிறேன். என்னென்ன இந்த படம் அண்ணன் பண்ணிட்டுனேன், எனக்கு அப்புறமா பார்த்துக்கலாம், இந்த படம் அண்ணன் பண்ணிட்டுனாரு முந்தான முடிச்சு. இல்லை மாதிரி என்ன ஆச்சு என்ன இல்லைண்ணே, சரவணன் சார் அவங்கெல்லாம் வந்து என்னை கூப்பிட்டு உனக்கு 2 படம் கொடுக்குறேன், இந்த ஒரு படம் ராஜாக்காக விட்டு கொடு, ஏன்னா எங்களுக்கு கதை வந்து அவ்வளோ பிடிச்சி போச்சு, கிராம கதை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு 2 படம் அப்படிங்கிறத விடனே அவங்க இவ்வளோ தூரம் வந்து கேட்டுட்டு அவங்க 3 பேர் வந்து என்னை கூப்பிட்டு இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதனால் அவங்க படம் கொடுக்கறதுக்காக இல்லை, அவங்க இவ்வளோ தூரம் இதாக கேட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அதனால தான் நீங்கள் அண்ணனே பண்ணிட்டு இந்த படத்துக்கு அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ கொடுத்த வார்த்தை வந்து இப்படி போயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் பெரிய காமெடி என்னென்னா, இளையராஜா ஒத்துக்க மாட்டேன்ட்டார் மியூசிக் பண்ணுறதுக்கு. என்னென்னா, இல்லை நீங்கள் என்ன முதல்ல புக் பண்ணல, நீங்கள் அமரை தானே புக் பண்ணீங்க, அதனால் அமர்கிட்டே போங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் ஏதோ பேசி ஈஸியாக அவரை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறமா வந்து மியூசிக் பண்ணார். அந்த மாதிரி வார்த்தை கொடுக்குற விஷயங்களில் வந்து அவர் டிஆர் அவர்கள் சொல்லும்போது அப்புறம் தான் நான் ஆமாம் கரெக்டு தான், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி வார்த்தையை காப்பாற்றுறேன்னு சொல்லணும் ஒழிய கண்டிப்பாக காப்பாற்றுறேன்னு சொன்னோம்னா இப்படி ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரும், ஏதாவது ஒரு இதில் வந்து மாட்டிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்ச நாள் தான் அவர்கிட்ட அடிக்கடி பேச முடியல, கொஞ்ச நாள் அப்பப்போ தான் மீட் பண்ணி பேசிக்குவோம். ஆனால் பேசும்போதெல்லாம் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் இன்னும் இப்போ நினச்சாலும் எனக்கு என்ன ஒரே ஒரு இது ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா, அது ஜோக்காகவும் எடுத்துக்கலாம், கவிதையாகவும் எடுத்துக்கலாம். ஒரு பையன் ஓட்டப்பந்தயத்துக்கு போகும்போது அவங்க அம்மாக்கிட்ட போய், அம்மா நான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணு, பார்த்து மெல்ல நிதானமாக ஓடுப்பா, அடிக்கடி பற்றாத அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து டிஆர் அவர்கள் எடுத்துக்கொண்டால் எதாக இருந்தாலும் பார்த்து நிதானமாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமோ ஒழிய அவர்கிட்ட வேறு மாதிரி எதுவுமே நான் பார்த்ததில்லை. எப்பவுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மாதிரி தான். இது வந்து கமல் முதல் கொண்டு எல்லாருமே பேசும்போது சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அவர்கிட்ட இன்னொரு பிடித்த எனக்கு ஒரு சமாச்சாரம், அதையும் முன்னால் பேசும்போது கமல் அவர்கள் சொன்னார். என்னென்னா, நம்ம புன்னகை அரசி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து கேஆர் விஜயம்மா தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி எப்பவுமே புன்னகை அரசனாக தான் பார்த்துருக்குறேன் அவரை. அந்த அளவுக்கு டிஆர் அவர்கள் எப்போ சந்தித்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக அவர் ஒரு உண்மையான ஒரு மலர்ந்த புன்னகையோடு இருப்பார். ஸோ என்னை பற்றி தானு கூட நேற்று பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், சார் நானும் நீங்களும் சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் வந்து அடிக்கடி சொல்லுவார், உங்கள் டைரக்டர் பேர் சொல்லி, அவர்கிட்ட ஒரு பையன் இருக்கான், என் மரத்தடியில் கூட உட்காந்துட்டு ஏதோ எழுதிக்கிட்டே இருப்பான், நம்ம அவனை விடாத போய் குடி அப்படின்னு அப்போவே உங்களை பற்றிலாம் சொல்லுவார் சார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்தளவுக்கு நான் வர்றதுக்கு முன்னாலேயே என்னை பற்றி என் திறமைகளை பற்றியெல்லாம் அவர் வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சவர். ஸோ அவர் வந்து சினிமா உலகத்துக்காக எவ்வளவோ சேவைகள் செஞ்சுருக்காரு. அதற்கு இந்த 100ஆண்டு விழாவில் அவங்க குடும்பத்தார் எல்லாத்துக்குமே வந்து
என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் மேலே என்ன காரணத்தாலும் அவருக்கு மிகப்பெரிய பாசம் உண்டு. எப்போ அவரை நான் சந்திக்க போனாலும் அவ்வளோ அன்போடு என்னை வரவேற்பார். அவர் இன்னைக்கு இல்லை, ஆனால் நான் அப்படி அடித்து வர்றேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் சொல்கிறது உண்மையான வார்த்தை. அதுக்கு என்ன சாட்சின்னா, என்னுடைய திரைப்படங்களுடைய 100வது நாள் விழா, எந்த விழா நடந்தாலும் அந்த விழாக்கள் டிஆர் அவர்கள் இல்லாமல் நடந்ததே இல்லை. எல்லா விழாக்களுக்கும் அவர்தான் தலைமை. இங்கே இப்போது பேசிவிட்டு சென்றாரே உலக நாயகன், அவருடைய பிறந்த நாள் விழாவும் என்னுடைய சூரசம்மாரம் படத்தினுடைய 100வது நாள் விழாவும் 1988ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. அந்த விழாவுக்கு தலைமை தாங்கியவர் டிஆர் அவர்கள் தான். அதே மாதிரி நான் சகோதரம் இணைந்து தயாரித்த ஜல்லிக்கட்டு திரைப்படத்தினுடைய 100வது நாள் விழா வள்ளுவர் கோட்டத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலந்து கொண்ட அந்த விழாவுக்கு தலைமை தாங்கி வரும் டிஆர் அவர்கள் தான். அவர் இல்லாமல் விழாவே எங்களுடைய நிறுவனத்திலே நடந்ததில்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவராக அவர் இருந்தார். இந்த சினிமா உலகத்தினுடைய பிரச்சனை, சினிமா உலகத்தில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். எப்போ எந்த பிரச்சனை எழும் அப்படின்னு சொல்ல முடியாது. தடால்னு தீர்ப்பற்றி எரிக்கின்ற மாதிரி பிரச்சனைகள் சினிமா உலகத்தில் வரும். அது போன்ற பிரச்சனைகளோடு அவரை பார்க்க போகும்போது இவ்வளோ பிரச்சனை வெளியில் ஓடிக்கிட்டு இல்லை. அந்த பதட்டமே இல்லாமல் எல்லாரையும் வரவேற்பார். உட்காருங்க, என்ன எல்லா விஷயங்களுமே எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படவே எல்லா பிரச்சனையும் தீர்க்கலான்ற நம்பிக்கையோடு அதை அணுகக்கூடிய ஒரு மனிதராக இருந்தவர் அவர். அப்படி அணுகிறது மட்டும் இல்லை, பல பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறார். இந்த சினிமா உலகத்தில் எப்பெல்லாம் பிரச்சனைகள் எழுமோ அப்பெல்லாம் எல்லாரும் போய் கூடுற இடம்னா இந்த பாய்ஸ் ரோட்டில் உள்ள அவருடைய அலுவலகம் தான். எல்லாரும் இனிமையாக வரவேற்று ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும், அதாவது அன்றைக்கு இருந்த எல்லா முதலமைச்சர்களோடும் உடனடியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆனாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, உடனடியாக அவரோடு தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு வல்லமையும் ஆற்றல் அவருக்கு இருந்தது. இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பகத்தன்மை அவருக்கு இருந்தது. அவர் போன்ற ஒரு சிறப்பான மனிதர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ 100ஆண்டு விழா, எத்தனை நூற்றாண்டுக்கு அப்புறம் அது மாதிரி ஒரு மனிதர் தோன்றுவார் என்று தெரியவில்லை. அவருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும். நன்றி. எனக்கு அவர்கிட்ட ஜாஸ்தி தொடர்பே கிடையாது. ஆனால் எனக்கு அவர் பின்னாடி இருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதை மட்டும் சொல்லிடுறேன். என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸுக்கு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம். ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரிசப்ஷன் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு தான் என்னுடைய முதல் படம் ரிலீஸ். பயங்கர டென்ஷன். தயாரிப்பாளர் மணி ஐயர் அவர்கள். அவருக்கு ஐயா சுரேஷ் ஐயா அவர்கள் நெருங்கிய நண்பர். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களோ தெரியல. 24ஆம் தேதி ரிசப்ஷன், 26ஆம் தேதி ரிலீஸ்ன்னு வச்சுட்டாங்க. எனக்கு டென்ஷன். 26 கூட்டு எண் 8 வருது. நம்மளை கவுத்துட்டாங்களா? நான் இதை என் பொண்டாட்டி காலத்தில் தாலி கட்டணுன்னே என் மனைவி ராசி சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. ஓ, சினிமாவில் என்ன வேணாலும் நடக்குமே, ரொம்ப பயத்திலேயே இருந்தேன். ரிசப்ஷன் நடக்குது, 2 நாளில் ரிலீஸ். ரிசப்ஷனில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அந்த அதிசயம் என்னென்னா, நான் கூப்பிடாதவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஒரு பக்கம் நான் எக்கனாமிக்கலாக செஞ்சுட்டு இருக்கிறேன், எல்லாத்துக்கும் சாப்பாடு பத்துமான்ற டென்ஷனில் வேறு நின்றுட்டுருக்கேன். அப்போது திடீர்னு ஆர்.எம். வீரப்பன் சார் வந்தார். அவர் வந்த உடனே, வாயா, ஐயோ நான் வேறு இவரை கூப்பிடவே இல்லையே, இவரெல்லாம் வந்துட்டாரு, சாப்பாடு கரெக்டாக இருக்குமா? என்னுடைய திங்கிங். அப்போ சின்ன பையன், ரொம்ப கஷ்டத்தில் நடக்குது அந்த திருமண ரிசப்ஷன். அப்போ ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஐயா சொல்கிறாரு, படம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருக்கு. ராமானுஜர் கூப்பிட்டு காட்டினார், இந்த பையன் நல்லா வருவான்னு. என்னுடைய அடுத்த படம் நீ தான் டைரக்ட் பண்ணுறேன்னா அங்கேயே 2 லட்சம் ரூபாய் செக்கு கொடுத்தார். அதுதான் டிஆர் அவர்கள். ஒரே நாளில் என்னை லட்சாதிபதி ஆக்கிறதுக்கு இவர் உதவிகரமாக இருந்துச்சு. நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா மணி ஐயர் அவர்களும் அவர் டிஆர் அவர்களும் அண்ணன் சுரேஷ் சார் அவர்களும் இவங்கெல்லாம் ஒரு டீம். அதே ஜிவி அவர்களும். அதே மாதிரி இன்னொரு தடவை இன்னொரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு எஜமானிக்கு சின்ன கவுண்டர் படம் ரிலீஸ் ஆகிட்டு ஓடிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணுது. ஃபோன் வந்தோடனே ரஜினி சார் ஃபோன் பண்ணுறாரு, உதயகுமார் இந்த படம் நல்லா ஓடுது
அப்படின்னு உடனே எனக்கு கை ஓடல கால் ஓடல. ஆமாம் சார், மன்னன் நல்லா இருக்குன்னாங்க சார். மன்னனுக்கு அடுத்தது சின்ன கவுண்டர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நோ 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 நோ, சின்ன கவுண்டர் கலெக்ஷன் தான் பெஸ்ட்டு, டிஆர் சொன்னார் அப்படின்ட்டாங்க. அப்போனா இந்த டிஆர்ன்றவர் எத்தனை விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் என்னென்ன எல்லாருக்கும் சேரணுமோ அந்தந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கிறாருன்றது தான் மிக மிக பெருமைப்பட வேண்டிய விஷயம். சினிமா நான் நிறைய பேசக்கூடாது, ஏன்னா அவர் சரி சொன்னார், சினிமா தியேட்டர் அதிபர்கள் சங்க தலைவராக மட்டும் இல்லாமல் இந்த சினிமா ஒட்டுமொத்த சினிமாவும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச தலைவர்களில் அவர் ஒரு மிகச்சிறந்த தலைவர். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அதான் நினைக்கணும். நிறைய தலைவர்கள் அதை நினைக்கிறது இல்லை, ஒரு சிலரை தவிர. போராடுறாங்க சில பேர் விட்டு கொடுத்துட்றாங்க. விட்டு கொடுக்காம இந்த சினிமா திரு மறைந்த மாமேதை திரையுலக தந்தை திரு டிஆர் அவர்களுடைய வழியிலே நமது திரையுலகம் செல்ல வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, அவருக்கு ரொம்ப பாசம்னா ரொம்ப பாசம் வைப்பார் போது. அவருடைய தேட்டருக்கு பேரே ஜெயந்தி. திருவான்மையூர் ஜெயந்தியை நம்ம தேட்டராக தான் பார்த்துருக்கோம், பட் அது அவருக்கு உயிர். அந்த உயிரும் இந்த உள்ளங்களும் என்றென்றும் சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பெரியவர் டிஆர் அவருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் ரொம்ப குறைச்ச நேரம் எடுத்துக்கிறேன். 2 விஷயம் சொல்கிறேன். முதல் விஷயம் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஆனந்தா சுரேஷுக்கு நிச்சயம் தெரியும். ஏவிஎம் சரவணன் சார் என்னோடு பேசும்போது சொன்னார், எந்த புது படம் பூஜை போடுறதா இருந்தாலும் முதல் செக்கு ஒரு 1001 ரூபாய்க்கு டிஆர்கிட்ட வாங்கி தான் நாங்கள் ஆரம்பிப்போம். அப்புறம் அவர் மறைந்த பிறகு கூட அவங்க மிஸ்டர் லலிதா ராமாயண்கிட்ட போய் 1001 ரூபாய் செக் வாங்கிட்டு இருந்தால் நாங்கள் பூஜை ஆரம்பிப்போம். கையில் பணம் இருந்தால் கூட தேவை கூட இருக்க, இருந்தாலும் அது ராசின்றதுனால கடைசி பணம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, என்எஸ் கிருஷ்ணனுடைய ட்ரூப் இருக்கும்போது அந்த காலத்தில் முத்துகிருஷ்ணன் அவரோடு இருந்தார். அந்த அவருடைய ட்ரூப்பில், நாடக ட்ரூப்பில். அவர் பின்னாடி ரியல் எஸ்டேட் பண்ணி பெரிய பணக்காரர் ஆகிட்டார். ஆன பிறகு அவருக்கு ஒரே பையன். அந்த பையன் வந்து படம் எடுக்கணும், தானே டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா இவருக்கு அந்த வசதி இருந்தது. அதில் படம் எடுக்கணும்னு சொன்ன, தானே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்ல. இப்போ யாரோ டைரக்டர் வச்சு படம் ஒரு பாதி அளவுக்கு வந்திருக்கும். இன்னும் அதுக்குள்ளே டைரக்டருக்கும் இவர் பிள்ளைக்கும் ஏதோ மனஸ்தாபம் வந்து டைரக்டர் நிறுத்திட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு படம் முடிச்சாகணுமே, நானே டைரக்ட் பண்ணேன், அவன் டைரக்ட் பண்ணினான். ஒரு படம் முக்கால்வாசம் வந்திருக்கோம், அவன் இறந்து போயிட்டான் சடனா. இப்போ வந்து படத்தை முடிச்சாகனா இவருக்கு அதை பற்றி ஒன்றுமே பையன் ஆசைப்பட்டான், படத்தை எடுத்தார். அப்புறம் என்ன பண்ணால் இவர் நானே டைரக்ட் பண்ணுறேன் சொல்லி ஏதோ ஒரு விதமாக படத்தை முடிச்சுட்டார். முடிச்சுட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்கணும், அது எப்படி கொடுக்குறது, யாரை பார்க்கணும் ஒன்றும் தெரியல. அப்போ அந்த ஸ்டேஜில் என்னை பார்க்குறதுக்கு கடைக்கு வந்திருந்தார். வந்து இந்த கதை பூரா சொன்னார். இது மாதிரி இருக்குது, எப்படி நான் வந்து மேற்கொண்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாக தான் தியேட்டருக்கு போனேன், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், டிஆர் சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் கடை வாடிக்கையாளர் வந்து எனக்கு தெரியும், நம்ம அவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரு தடவை டிஆர் சாரை பற்றி ஏவிஎம் சரவணன் சார் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது பிரச்சாரம் யாராவது தனக்கு அவனுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு வந்தால் இவர் தனக்கு வந்து கஷ்டமாக நினச்சின்னு அவனை ஹெல்ப் பண்ணுவார். அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு செய்வார் அப்படின்னு அது என் வார்த்தை மனசில் இருந்தது. அதை வச்சுட்டு வா நம்ம அவர்கிட்ட டிஆர் பார்ப்போன்னு போனால் அப்புறம் அவர்கிட்ட போய் அவங்க ஆஃபீஸில் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். சொன்னேன், இந்த மாதிரி கதை இப்படியெல்லாம் ஆச்சு. அது எனக்கு திரைத்துறையை பற்றி தெரியாது. 3 பேர் டைரக்ட் பண்ண படம் எப்படி இருக்கும், நீ அதை வச்சு அவர் ரிலீஸ் பண்ண ஆசைப்படுறாருன்னு. சரி இருக்கட்டும், முதல்ல குட்லக்கு ஒரு ஷோ புக் பண்ணி வை, நான் வந்து நாளைக்கே எப்போ தேட்டர் ஃப்ரீயாக இருக்குது நான் வந்து பார்க்குறேன்னார். போனால் நான் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டார். அவர் வந்திருந்தார், படம் பூரா பார்த்து முடித்தார். நானும் பார்த்தேன், ஏதோ ஒரு பரவாயில்லன்னா என் மனசு தோணுச்சு. அவர் சொன்னார், இது மாதிரி படம் பரவாயில்ல, அதாவது 3 பேர் மாற்றி மாற்றி டைரக்ட் பண்ண மாதிரி அந்த வித்தியாசம் படத்தில் தெரியல. தெரியாது, நீ சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சு பார்க்குற ரசிகர்களுக்கு தெரியாது, அது செய்யலாம் அப்படின்னார். எனக்கு நீங்கள் தான் வழிகாட்டினேன், எப்படியாவது தியேட்டர்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணார். அவரே சொல்லி, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எச்சு பண்ணதான். நானும் அவர் லைஃப்பில் அன்றைக்கி தான் ஒரு நாள் மட்டும் தான் பார்த்தேன். போய்ட்டு சில படங்கள் சில தியேட்டர்லாம் புக் பண்ணி, ஏன்னா கிட்டத்தட்ட நான் பேசுகிற காலகட்டத்தில் சென்னையில்
ஐ திங்க் தமிழ்நாட்டில் ஒரு 20-30% இது அவரோட கண்ட்ரோலில் இருந்தது. அவர் சொன்னால் நோன்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி தான் படம் கிட்டத்தட்ட போட்ட படம் வந்துருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் சொன்ன மாதிரி பிரத்யாருக்கு வந்த கஷ்டம் தனக்கு தெரியாத நபராக இருந்தால் கூட தனக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். பல பேருக்கு அது மாதிரி பல உதாரணங்களுக்கு நான் அதிக நேரம் எடுக்கக்கூடாதுனால என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். அவருடைய புகழ் சூரிய சந்திரர்களுக்கும் இருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதத்துக்கு ஒரு ராமானுஜர், திரையுலகுக்கு ஒரு ராமானுஜம். அவர் செய்திருக்கின்ற நல்லதையெல்லாம் நினைத்து பார்த்தால் உண்மையாகவே சாதிக்க முடியாத விஷயங்களெல்லாம் அவர் எடுத்து சாதித்திருக்கிறார். இன்றைய தினம் இந்த மேடையில் நிற்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இது 1985 அல்லது 90 நடந்திருக்கின்ற ஒரு விழா போல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதைய சினிமா விழாக்களை இப்படி பார்க்க முடியாது என்பது என்னுடைய எண்ணம். நிச்சயமாக ஒருவருடைய பதவியை சொன்னால் அவர் பெயரை சொல்லுவார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். ஒருவருடைய பதவியை சொன்னால் அவருடைய பெயரை சொல்லுவார்கள். ஆனால் இவர் மட்டும் எந்த பதவி இருந்தாலும் ராமானுஜம் சார் என்று தான் அழைக்கப்படுவார். அதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவர் சினிமாவுக்கு செய்தது நிறைய. அந்த சினிமாவோடு சேர்ந்த தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, விநியோகஸ்தர்களுக்கும் செய்தது நிறைய உண்டு. அவரை பொறுத்தவரை ஒன்று மட்டும் சொல்லலாம், என்னவென்றால் அவர் நியாயமாக நடந்து கொண்டார். அவர் சேர்ந்த குடும்பத்தை, அந்த குடும்ப சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் இதையெல்லாம் அவர் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி திரையுலகத்துக்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்பி தன்னை குறைத்து கொண்டு, தன்னை தாழ்த்தி கொண்டு சினிமாவுக்கு நல்லது செய்தவர் தான் ராமானுஜம் அவர்கள். அதனால்தான் அவருக்கு இந்த விழா 100வது ஆண்டில் இங்கே எடுக்கப்படுகிறது. வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் கூட நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவருடைய சேவைகள் எப்படி இருந்திருக்கும் என்பதை. நிச்சயமாக ஒன்றை மட்டும் சொல்ல முடியும், என்னவென்றால் தன்னை அளித்து திரையுலகுக்கு அவர் வளர்ச்சியை கொடுத்ததனால்தான் இங்கு வந்திருக்கின்ற சில பேரும், இங்கு மேடையில் இருக்கின்ற பல பேரும் உருவாகி இருக்கிறார்கள். இதனை மறக்க முடியாது. இதனையெல்லாம் நான் தெரிந்து கொண்டது திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் மூலமாகத்தான் அவரை பற்றி தெரிந்து கொண்டேன். அவருடன் பழகுகின்ற காலத்தில் அவரை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டேன். இதை போன்ற விழாக்கள் தான். ஏவிஎம் படத்திலே ஒரு பாட்டு இருக்கிறது, அந்த பாட்டை நினைத்து பாருங்கள். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. அவரை நினைத்தால் அந்த நாட்கள் தான் நினைவுக்கு வரும், இந்த நாட்கள் மறந்துவிடும். அதை போன்ற நல்லவராக இன்று உள்ளவர்களும் மாற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.